ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்ம திருச்சி லியா மோட்டார்ஸுக்கு வந்திருக்கோம். இந்த லியா மோட்டார்ஸில் என்னென்ன டைப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அவங்களோட சர்வீஸ் என்னென்னு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள லியா மோட்டார்ஸுக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க ப்ரோ, உங்களோட பேர் என்ன? நீங்க எவ்வளவு நாளா இது பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து நிவாஸ். நான் தான் வந்து ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இங்க வந்து நம்ம லாஸ்ட் 7 இயர்ஸா இந்த ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட என்னென்ன விதமான வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும்? நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கூட்டர்ஸ் பிளஸ் வந்து நம்ம லோடர் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, லோடர் வெஹிக்கிள்ல 2 வீலர் 3 வீலரும் பண்ணிட்டு இருக்கோம். 2 வீலரும் பண்றோம், அதுல 3 வீலரும் பண்றீங்க. சரி, இப்போ இந்த பைக்கை பொறுத்தவரை நீங்க என்னென்ன பிராண்ட்ஸ் பண்றீங்க? நம்ம வந்து பைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் வந்து நான் ரெஜிஸ்டர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வந்து யாக்குசாங்கிற பிராண்ட் பண்றோம். சரி, அடுத்து வந்து லோடர் வந்து ரிலோக்ஸுங்கிற பிராண்ட் பண்றோம். நம்மள்ட்ட வந்து கரண்டா நம்மள்ட்ட வந்து 15 மாடல்ஸ் கிட்ட நம்மள்ட்ட ஸ்கூட்டர் மாடல்ஸ்ல இருக்கு. பிளஸ் வந்து இதுல லோடர் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுலயும் ஒரு 5 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூட்டரை பொறுத்தவரையில என்ன பிரைஸ்ல இருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகுது? நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோவஸ்ட் ப்ரைஸாக 36,500 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 40 to 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் ஸ்டார்டிங். நம்ம பைக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குது? இதோட மெயின் யூனிட் வந்து ஹரியானால இருக்கு. ப்ளஸ் வந்து 4-5 இடத்துல யூனிட்ஸ் இருக்கு. நம்ம கம்பெனி சேலத்துலேயே ஒரு பெரிய யூனிட் இருக்கு. இந்த ஸ்கூட்டர்ஸை பொறுத்தவரையில் என்ன கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்? மைலேஜை பொறுத்தவரையில் கஸ்டமர் என்ன அவங்களோட யூசேஜ் இருக்கோ அது அந்த மாதிரி நம்ம வந்து பைக் சூஸ் பண்ணிக்கலாம். 40 கிலோமீட்டர்லேருந்து நம்மள்ட்ட வந்து 100-120 கிலோமீட்டர் முடிய நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டர்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு எதுவும் வாரண்டி கேரண்டி இந்த மாதிரி எதுவும் இருக்கா? நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லா வண்டியிலும் இல்லை, மற்ற பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க, சர்வீஸ் வாரண்டி தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஒரு மோட்டர் இஷ்யூனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்மளோட பிராண்டை பொறுத்தளவில் நம்ம ஏதாவது ஒன்றா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இப்போ மோட்டரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மோட்டர் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி பேட்டரியா இருந்தாலும் சரி, கண்ட்ரோலரா இருந்தாலும் சரி, சார்ஜரா இருந்தாலும் சரி, தான் மெயினான பார்ட்ஸ் வெஹிக்கிளை பொறுத்தவரை. இது நாலுக்குமே வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயருக்கு ப்ரொவைட் பண்றோம். சர்வீஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு நம்மள்ட்ட? நம்ம வந்து சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் நம்ம இங்கே வச்சிருக்கோம். பிளஸ் வந்து நீங்க வண்டி பிரேக் டவுனு அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கே போய் அட்டன் பண்ணி கொடுக்குறோம். வாரண்டி ரிலேட்டடாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து மல்டி பிராண்ட் சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளோட பிராண்ட் எல்லாமே அந்த பிராண்டுமே நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். பேட்டரியில் வந்து உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் பேட்டரிஸ் இருக்கு. நம்ம ஸ்கூட்டருக்கு வந்து என்ன நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? கஸ்டமரோட நீட் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நம்மள்ட்ட வந்து லெடாசிட்லேயே கிராஃபின் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து லித்தியம் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, லித்தியம் அயான், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா வேணும்னா நீங்க லெடாசிட் பேட்டரி சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேணும், வேற ஏதாவது ஒன்றும் லைஃப் டைம் வேணும் அப்படின்னாலும் நம்ம லித்தியம் பேட்டரியுமே ப்ரொவைட் பண்றோம். ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். பட் லெடாசிட் பேட்டரிங்கிறது நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நமக்கு இப்போ நம்ம 36,500 சொல்ற வீக்லாம் வந்து நம்ம லெடாசிட் தான் யூஸ் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். கஸ்டமர் வந்து ஒரு நார்மல் இப்போ ஸ்கூல் யூசேஜுக்குலாம் வெஹிக்கிள் எடுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதுவே ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும். நம்மளே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவோம். வந்து சார்ஜ் பண்றதுக்கு வந்து அது எந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்? வீட்லயே பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? நான் வீட்லயே பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா எப்படி மொபைலுக்கு சார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி தான் நம்மள வெஹிக்கிளை வந்து வெஹிக்கிளை பிளக் இன் பண்ணிட்டு கரெக்டா பிளக் பண்ணிக்கிறது தான். அது எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகும்? சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 hours லித்தியம் பேட்டரிக்கு. லெடாசிட் பேட்டரினா உங்களுக்கு 6 hours சார்ஜ் பண்ணுங்க. பேட்டரியை பொறுத்தவரையில பேட்டரிக்கு எதுவும் லைஃப் எதுவும் இருக்கா? லெடாசிட்க்கு வந்து 1 இயர் வாரண்டி. லித்தியம் பேட்டரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 years வாரண்டி வரும். அது மாதிரி தனித்தனியா அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாரண்டியோட வந்துடும். ஆமா. இந்த பைக்ஸில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது இப்போ ரிப்பேர் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்பேர் பார்ட்ஸு கிடைக்குமா? நம்மள்ட்ட வந்து எல்லா பார்ட்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கும். இப்போ எனி டைம் நம்ம பிராண்ட் நம்மளோட வெஹிக்கிள் இல்லாமல் நம்ம அதர் பிராண்டும் சர்வீஸ் பார்க்குறோம். அதனால எல்லாமே நம்ம வந்து கையில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வச்சுருக்கோம். பாடி பார்ட்ஸ்ல இருந்து வர கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், சார்ஜர், பேட்டரி, சின்ன சின்ன பார்ட்ஸ், சுவிட்சஸ்ல இருந்து எல்லாமே நம்மள்ட்ட வந்து ஸ்பேர்ஸ் அவைலபிள் இருக்கும். இமிடியேட்டா எதா இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியடுங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஏதாவது நம்மள்ட்ட ஒரு பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸ்ல கலர் இல்லாட்ட மட்டும் தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்மள்ட்ட உடனே நம்ம எதா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்தோம். வாரண்டி பார்ட்ஸுமே நம்ம உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பிரேக்ஸை பொறுத்தவரையில் என்ன டைப் ஆஃப் பிரேக்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க?
ஃப்ரண்ட்ல நார்மலாக எல்லா வெஹிக்கிளுமே நம்மள டிஸ்க் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்ல டிஸ்க் வந்துடும், பேக்ல வந்து ட்ரம் வரும் பேசிக்ல. அதுக்கு அடுத்த மேல அப்கிரேடட் மாடல்ல போகும்போது உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்துடும். ஒரு ஸ்கூட்டர் புக் பண்றோம் அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் எதுவும் இருக்கா? எவ்வளவு நாள் நம்ம கை கிடைக்கும்? இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் வெஹிக்கிள் நீங்க இருக்கிற கலரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். இன்கேஸ் இல்லாத கலர் கேட்குறீங்க, வேற கலர்ஸ் எதுவும் நம்ம அதில் கேட்லாக் சூஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் 10 days ஆகும். அதுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். என்னென்ன கலர்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு? கலர்ஸ் நம்மகிட்ட வந்து 5 கலர் வந்து நார்மலா எல்லா வெஹிக்கிள்லையுமே அவைலபிள் இருக்கும். காமனா எல்லா கலர்லயும் பீகா கிரீன், மெரூன், கிரே, ஒயிட், பிளாக் அது மாதிரி ஒரு 5 கலர் ஆப்ஷன் வந்துடும். எல்லா வெஹிக்கிளுமே காமனா இருக்கும். அது போக சில மாடல்ஸ்ல சில யூனிக்கான கலர்ஸ் வரும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் இதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பைக்கில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ப்ரோ, உங்க பேர் ப்ரோ? ஆனந்த் சேல்ஸ்மேன். சேல்ஸ் அவர் பண்ணிட்டீங்க. இது வந்து பர்டிகுலரா இது என்ன வேரியன்ட்? இதோட பேர் என்ன? வேரியன்ட் பேர் என்ன? பிராண்ட் பேர் வந்து எக்குசா. இந்த மாடல் பேர் வந்து நியூ. இதுல வந்து 3 டைப் ஆஃப் பேட்டரி போட்டுக்கலாம். சரி. லெட் ஆசிட்ல 3 டைப், 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட். சரி. 48 வோல்ட்டோட வந்து ரேஞ்ச் வந்து என்ன வருது? 70 வோல்ட்டோட ரேஞ்ச். 48 வோல்ட் பேட்டரி போட்டோம்னா 4 பேட்டரி வரும். சரி. அது வந்து 40ல இருந்து 50 கிலோமீட்டர் தரும். என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் சுவிட்சஸ், ரைட் டர்ன் ஆஃப், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன்ங்கிறதுக்கு, ஹாரன், பார்க்கிங் ரிலீஸ் பண்றதுக்கு, இது ஹெட்லைட் சுவிட்ச், இது வந்து டிம் பிரைட், இதுதான் வந்து டிசிஎஸ் ட்ராக்கிங் கண்ட்ரோல் சிஸ்டம். என்னன்னா ஒரு சகதியான ஏரியால போறீங்க அப்படின்னா ரன் பண்றதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சேஃபா ரன் பண்ணி போயிட்டு வரலாம். அதே மாதிரி இதே பட்டன் தான் வந்து வெஹிக்கிள் ரன் ஆகல அப்படின்னாலும் சர்வீஸ் பட்டனாவும் யூஸ் பண்ணி வந்துக்கலாம். அதுலயே 2 ஆப்ஷனுமே இந்த பட்டன்ல யூஸ் ஆகும். 2, 3ங்கிறது ஸ்பீடு. உங்களுடைய ஸ்பீட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் போகும்போது அப்படின்னா அது 1 to 3ல 3rd மோட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 6ங்கிறது ரிவர்ஸ். பட்டனை அழுத்திக்கிட்டே திருவனீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரிவர்ஸ்ல போகும். இங்க நம்மள்ட்ட போயிட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் செல்லிங்கான வேரியன்ட் என்ன வேரியன்ட்? ரூபிங்கிற மாடல் தான் போயிட்டு இருக்கு. இது அதுக்கு அடுத்த மாடல். அடுத்த வேரியன்ட்ல நியூங்கிறது இதுவும் போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட. இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து ஃபீச்சர் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 டைப்ல ஆன் பண்ணலாம் வெஹிக்கிள். சரி. NFC கார்ட்லயே ஆன் பண்ணலாம். சரி. ஆஃப் பண்ணிக்கலாம். NFC கார்டை வந்து உங்களுக்கு வந்து கிளஸ்டர்ல வைக்கணும், கிளஸ்டர்ல டேப் பண்ணணும். அதே மாதிரியே வாட்ச் மூலியமாவும் அந்த டைப்லயே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமோட் மூலியமாவும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. மொபைல் மூலியமாவும் நீங்க வெஹிக்கிளை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் மூலியமாவும் ஆன் பண்ணீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா மொபைல் மூலமா நம்ம ஆஃப் பண்றது ஆன் பண்றது வந்து எது பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் எதுவும் இருக்கா இல்ல எங்க வேணா பண்ணிக்கலாம்? ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும். இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையில வேற எதுவும் யூனிக்கா எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்ல, அசிஸ்டன்ட் இருக்கு. இப்போ ஒரு மேம்பாலத்துல ஏறுறீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் பிரேக் பிடிச்சீங்கன்னா ஹில் ஹோல்ட் அப்படியே பிரேக் 2 செகண்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே வெஹிக்கிள் நிக்கும், கீழே இறங்காது. திருப்பி நீங்க ஆக்சிலேட்டர் த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா தான் வண்டி மூவ் ஆரம்பிக்கும், கீழே இறங்காது. அந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல ப்ளூடூத் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்கு, சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மைலேஜ் குறைய. எங்க இருக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம்? ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்துடும், உள்ள வந்துடும். ஓகே. இப்போ வந்து இந்த பைக்கை வந்து ஆன் பண்ணும்போதோ ஆஃப் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. அது வந்து அப்படி வரதான் செய்யுமா? அது என்ன அது நீங்க மொபைல் ஆப் மூலியமா ஆஃப் பண்ணிக்கலாம். மொபைல் ஆஃப் பண்ணுமா டர்ன் ஆஃப் சிக்னல், ஷட் டவுன், வாய்ஸ் ஃபுல்லாவே கட் பண்ணிக்கலாம். வாய்ஸை கட் பண்ணிக்கலாம். ஒரு சார்ஜ் பண்றோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்து? 48 வோல்ட்னா 6 ஹவர்ஸ், 60 வோல்ட்னா 7 ஹவர்ஸ், 72 வோல்ட்னா 8 ஹவர்ஸ். இது வந்து நம்ம வெஹிக்கிள்ல சார்ஜிங் டைமிங்கை பொறுத்து எத்தனை வோல்ட்ல இருந்து போடுறோமோ அதை பொறுத்து. நார்மல் பிளக்லயே 5 amps பண்ணிக்கலாம் நம்ம வீட்லயே. சர்வீஸ் அப்படின்னு கொடுக்குறோம்னு வைங்களேன், நம்ம வந்து சர்வீஸ்க்கு எப்போ கொண்டு வந்து கொடுக்கணும்? அதுக்கு கால் முன்னாடி புக் பண்ணணுமா? காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுல நீங்க எந்த டைம்ல வந்தாலும் கொண்டு வரலாம். அதுவே உங்களுடைய வெஹிக்கிளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அந்த டைமிங் பொறுத்து அடுத்த நாள் கிடைக்கலாம், இல்ல ஒரே நாள்லயே கூட முடிச்சு கொடுத்துரும். நீங்க வந்து பேட்டரி வெஹிக்கிள் அப்படிங்கிறனால சர்வீஸ் அப்படின்னா நம்ம வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்றதுக்கு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? இந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜின் ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால நீங்க வந்து வெட் கிளாட்டை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா போதும். வெட் கிளாட்ல வந்து தொடச்சிட்டீங்கன்னாவே ஸ்மூத்தாக போய்டும். இந்த வீடியோவில் இந்த லியா மோட்டார்ஸில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன சர்வீஸ் தர்றாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சென்னை மோட்டார்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.